தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழர்கள் வந்து மிகப்பெரிய பெருமைக்குரியவர்கள் அப்படியெல்லாம் பேசுற அந்த அமித்ஷா ஒரிசால என்ன சொல்றாரு? ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா? வி.கே. பாண்டியன் வந்து இங்க ஆட்சிக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு உணர்வை இங்க தூண்டுனதுனால மிகப்பெரிய அளவுல ஒரு இன வெறுப்பு உருவாகி அதை அப்படியே வி.கே. பாண்டியனுக்கு எதிராக மாத்தினதை தமிழர்களுக்கு எதிராக மாத்தி அதற்கு பிறகு அது வந்து பிஜு ஜனதாதளத்துக்கு எதிராக மாற்றி என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய ஆட்சியை அங்க காலி பண்றாங்க. இதனால மனம் உடைஞ்சு போன வி.கே. பாண்டியன் நான் இனிமே அரசியல்லே இல்லை, நான் அரசியலை விட்டு வெளியேறேன்னு ஒரு வீடியோவை போட்டுட்டு அரசியலை விட்டு வெளியேறாரு. இப்போ அவரை பத்தி அவர் முறைகேடு பண்ணாரு, ஊழல் பண்ணாருன்னு ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிருந்தா அவர் நிச்சயமா அதை கண்டுக்கிற மாட்டாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டு அரசியல் இருந்திருப்பாரு. ஆனா ஒரு தமிழர் ஒடிசாக்காரர் எப்படிங்கிற ஒரு இனவெறியை தூண்டுறதுனால இந்த தேவையில்லாத விஷயங்கள்ல நான் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு மன உளைச்சலோட திட்டமிட்டு இந்த மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் வி.கே. பாண்டியனை வீழ்த்தி விட்டது.